Hello friends, this is Sabila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டி and டக்குன்னு ரெடி பண்ற மாதிரி இன்ஸ்டன்ட்டான மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சோ ரெசிபி பார்க்கிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இன்னைக்கு 2 மாங்காய் எடுத்துர்க்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு பீல் பண்ணிக்கோங்க. பீல் பண்ணிட்ட பிறகு நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இது இருக்கட்டும். இப்போ ஒரு pan எடுத்துக்கலாம். அதுல 1 ஸ்பூன் ஜீரா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்க கூடாதுங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு ஃபுல்லா ஆற விட்டுட்டு பிறகு பவுடர் மாதிரி பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடரா எடுத்துக்கோங்க பண்ணிட்டு. சோ இது இருக்கட்டும். இப்போ ஒரு pan எடுத்துக்கோங்க. அதுல நல்லா ஒரு பவுல் ஃபுல்லா ஆயில் சேர்த்துக்கோங்க. ஊறுகாய்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் இருந்தா தான் கரெக்ட்டா இருக்கும். அதுல 1 ஸ்பூன் ஜீரா, 1 ஸ்பூன் கடுகு, பூண்டு இந்த மாதிரி நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கறி லீவ்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பூண்டோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகட்டும். இப்போ நம்ம ட்ரை மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம மசாலா ரெடி பண்ணோம் இல்லீங்களா, அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் உங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி நீங்க வெச்சுக்கோங்க. இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன். கலர் வேணும்னா நீங்க கலர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஃபுல்லா ஆறட்டும் இந்த மசாலா. சோ பாருங்க நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம கிரேட் பண்ணி வெச்சிருந்தோம் இல்லீங்களா மாங்காய், சோ அந்த மாங்காய் சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லி. ஆயில் ஃபுல்லா கரெக்ட்டா இருந்தது. உங்களுக்கு தேவைப்பட்டா இன்னும் ஜாஸ்தியா சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நாள் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக வினிகர் ஒரு 1/2 ஸ்பூன் இல்லனா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வினிகர் பாத்தீங்கன்னா பிரிசர்வேட்டிவாவும் வேலை செய்யும், டேஸ்டும் கொடுக்கும். சோ சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ஊறுகால சேர்த்துக்கோங்க. இது அப்படியே நீங்க 1 வீக் வெளியில வெச்சு சாப்பிடலாம். இல்ல ஃப்ரிட்ஜ்ல நீங்க வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு 15 to 20 டேஸ் கூட அப்படியே கெட்டு போகாம இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஊறுகாய் ஜாடியில நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க சூப்பரான இன்ஸ்டன்ட்டான மாங்காய் ஊறுகாய் டக்குன்னு ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.